ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் சென்னை போன ட்ரிப்பு தான். நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ண முடியலனால பாதி வீடியோஸ் டெலீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் பேக் பண்ணது. அதுக்கப்புறம் அங்கே போன முக்கியமான இடம் லேடிஸ்க்கு பிடிச்ச இடம் ஒமேகா கிளாஸ் வேறு தான் போயிருந்தேன். நான் நிறையா யூடியூபர்ஸை பார்த்தே அது ஒரு கிரேஸ் ஆகிடுச்சு அங்கே போகணும் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ முக்கால்வாசி நான் முக்கால்வாசி இல்லை, ஃபுல்லாகவே நான் ஒமேகா கிளாஸ் வேரோட கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன். அப்புறம் எண்டில் நான் என்ன ஷாப் பண்ணேன் அப்படின்றது தான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேக்கிங் நான் காட்டல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பேக்கிங் வீடியோவாக போட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ஸோட ட்ரெஸ் ஒரு பேக் என்னோடது, அப்புறம் பேபியோடது. ஸோ இது மட்டும்தான் இந்த ஷூகேஸில் நான் பேக் பண்ணியிருந்தேன். டவல்ஸ் ஆஸ் யூஷுவலாக நான் சொல்கிற மாதிரி தான், எத்தனை டவல்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேபியை வச்சுருக்கும் போது நம்ம கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கான டவல்ஸும் அதே மாதிரி தான், எத்தனை டவல் இருந்தாலும் அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அது 2-3 டவல்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஸோ பேக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இது முடித்தோடனேயுமே நான் ஒமேகா கிளாஸ் வேரோட வீடியோ தான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒமேகா கிளாஸ் வேரோட ஃபஸ்ட்டு ஷாப்பு. அது எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று. அதுக்கப்புறம் நார்மல் ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ இது இந்த நார்மலான ஷாப்பு. இதுக்கப்புறம் தான் ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் அடுத்த பில்டிங்கில் இருந்தது. ஸோ இதில் ஃபுல்லாக நிறைய சில்வர் ஐட்டம்ஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவில் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிட்டிவ்லி இந்த ஷாப்போட. ஸோ சில்வர்லேயே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் அங்கே இருக்குது. பிளாஸ்டிக் வேர், செரமிக் வேர் அங்கே இல்லாததுன்றது நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அங்கே இல்லாததே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ உட்டன்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. பார்க்கறதுலாம் வாங்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் காசு தான் வேணும் வாங்கிறதுக்கு. நான் என்னோட ரொம்ப நாள் சேவிங் வச்சுருந்து, ஸோ நம்ம அப்படி சென்னை போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்படின்னே கொஞ்சம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப எல்லாம் நான் வாங்கல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஐட்டம்ஸ், எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்கனைசர்ஸ் தான். ரொம்ப ட்ரெண்டியானது. ப்ளஸ் நீங்கள் ஒரு விண்டேஜ் ஃபீல் உள்ள இது வேணும்னாலும் அங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சோப் டிஸ்பென்சர்னு நினைக்கிறேன். எனக்கே வீடியோ பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்ததே எனக்கு தெரியுது. ஏன்னா அங்கே போனால் நம்ம பேபி எல்லாமே கிளாஸ் ஐட்டமாக இருக்கனால போய் எதையும் உடச்சிருவாங்களோன்னு அவங்கள பார்க்குறதுலையும், நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி சீக்கிரமாக அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடையே தான் போயிருந்தேன். ஏன்னா எல்லாமே செரமிக் ஐட்டம்ன்றனால பேபியை வச்சுட்டு என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. எல்லாத்தையும் எடுக்க ஓடிட்டு இருந்தாவா. அவங்களுக்கு இது ரொம்ப கலர்ஃபுல்லாக அவங்க கண்ணுக்கு தெரியுது, ஆனால் எல்லாமே உடைச்சா நம்ம தான் பே பண்ணோம். ஸோ அதனால் நான் வீடியோ பார்க்கும்போது தான் இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்றதே எனக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம பார்த்தோமான்னு கூட எனக்கு தெரில. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருந்தது. ஆனால் லிட்டில் பிட் ப்ரைஸி தான். ஒரே செட்டாக காம்போ பேக் மாதிரி நீங்கள் வாங்குறீங்க, ஒரே மாதிரி
கலரில் ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா கவரை பார்த்தோன்னே நிறையலாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிளான் பண்ணி போனது எவ்வளோ, ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப ப்ரைஸியாக இருந்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ், ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். என் கிச்சனுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் பேக்கிங் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இதெல்லாம் நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போவோமா, உடஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். எல்லாமே பபுள் ரேப் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த சூப் பவுல் மாதிரி இருக்கிறது கூட குக் அண்ட் சர்வ் தான். அது வந்து செரமிக் தான். லிட்டெல்லாம் வந்து எப்படி பேக் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பார்த்தா சூப்பராக லிட்டை வந்து அதோட அட்டாச் பண்ணி நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் பவுல் தான். சாஸ் பிளேட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த ரெசிபி ஷூட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து அழகழகாக வச்சு காமிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வீடியோக்காக நான் வாங்கியிருந்தேன். ஒரு 4 செட் ஆஃப் 4 வாங்கியிருந்தேன் நான். இது செட்டு கிடையாது ஆக்சுவலி. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். இது வந்து ஒரு பவுல் வந்து 70 rupees. நான் அதுலேயே ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 இந்த ஃபிஷ் பிளேட் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது நம்ம ஃபேவரட் கலர் க்ரீனுன்றனால அந்த க்ரீனில் 2ம் அந்த சீ ப்ளூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்பூன்ஸ் வந்து நிறையா வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிட்டா. அந்த வீடியோட எண்டில் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ் என்கிட்ட இருந்தது. பிளாஸ்டிக் தான். விளாட்றேன்னு என் பொண்ணுங்க வந்து அதை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்துட்டாங்க. ஸோ அதனால அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது குட்டி குட்டி கிளிப்ஸு, அப்புறம் கொஞ்சம் வேணால் நம்ம பிள்ளைங்களுக்கான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்மளோடது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருந்தது. கேரட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளேட்டு. இது பிளேட்டுன்னு சொல்கிறதா இல்லை சாஸ் அந்த மாதிரி டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுனாலும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், இல்லை வர கெஸ்ட்டுக்கு வந்து இதில் சர்வ் பண்ணலாம். ஸோ சர்விங் பவுல் கூட சொல்லலாம். ஸோ இந்த கேரட் ஷேப்பில் இருக்க சர்விங் பவுல் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சர்விங் பவுல் தான். நம்ம ஒரு சூப்பி டைப் ஆஃப் நூடுல்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் சாப்பிட்றது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் இருக்க பேட்டர்னு. ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னே இதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்ல ப்ராடக்டை பார்த்தா நம்மளுக்கு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சி வாங்கின ஒரு பம்ப்கின் ஷேப் உள்ள ஒரு சூப் பவுல். இல்லை நம்ம கறி இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது வித் லெட்டோட. இதுதான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், எப்படி பேக் பண்ணியிருக்காங்களோ. அந்த லெட் வந்து செரமிக்காக இருக்கனால உடஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப சேஃபாக அந்த லெட் வந்து மூவே ஆகாத மாதிரி அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்மளோட ஃபேவரட் கலர் க்ரீனில் வேறு இருந்தது. ரொம்ப அழகான சூப் பவுல். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது.
உண்மையாகவே எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக யோசித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரிஜினல் ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே அதை வந்து அட்மையர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு உட்டன் லேடல் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு நெயில் கட்டர் பேபிக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த மெஷரிங் கப்ஸ். இந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செஞ்சேன், வேறு ஆப்ஷன் இல்லை, எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சுட்டு போனதே இந்த ஒரு ஐட்டம் தான், செஃப் டால். எத்தனை பேர் ஏஞ்சலா ஸ்டெஃபியோட வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு தெரில. அவங்கள்ட்ட பெரிய செஃப் டால் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் டைம் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த செஃப் டால் மாதிரியே நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ ஆன்லைனில் வந்து அந்த சைஸே இல்லை. பார்த்தா இங்கே கிடச்சிது. நான் இதுலேயே ஒரு குட்டி செஃப் டால் ஆன்லைனில் வாங்கினது இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். ஸோ இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நேம் சேக்குக்கு இருக்க ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று, ஆனால் டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சனில். ஸோ இது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ப்ரஷ், நம்ம சிங்க்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தேன். ஸோ ஓவராலாக நான் வாங்கின ஐட்டம்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jimmy. Thank you friends. Take care.